நான் அவசரமா ஆர்டி ஆபீஸ் போனோம். நான் போயிட்டு வந்தேன். அடாடாடா பாத்தியாமா மேனேஜருக்கு வேலையில எவ்வளவு அக்கறைன்னு. வந்ததும் வராதுமா ஆர்டிஓ ஆபீஸ் போறேன்னு போயிட்டாரு. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் மேன். நீ சொல்றது தப்புப்பா. என்னம்மா சொல்ற? சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா நீங்க நினைச்சபடி ராஜு மேனேஜிங் டைரக்டரா வரமாட்டாரு. அதுக்கு அவருக்கு அருகதையும் இல்லை. நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கா போயிடுச்சு. என்னது? எழுந்திரிப்பா, எழுந்திரி. என்ன நடந்துச்சு சொல்லு. நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த மேனேஜர் எங்களை எல்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஓவர் ஸ்பீடு போனேன்னு ஒரே நல்ல சீட்டை கிழிச்சு விட்டாரு. டயத்தை மேக்கப் பண்றதுக்காக ஓவர் ஸ்பீட் போறது இல்லையா? அது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்காக இத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ள ஆளுங்களை எல்லாம் நிறுத்தி அவங்க குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறதா? என்னப்பா இது அநியாயம். இல்லம்மா, எங்களை நிப்பாட்டினதுக்கு வேறையும் காரணம் இருக்கு. என்னது? சும்மா சொல்லு. ஒண்ணுமில்ல, இந்த போனஸ் இன்கிரிமெண்ட் பேட்டான் எல்லாம் சொல்லி கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிங்க அத்தனை பேரையும் மேனேஜர் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இப்போ அவருக்கு மேனேஜருங்கிற பேரு போய் சின்ன முதலாளிங்கிற பட்டம் வந்துடுச்சு. முதலாளி, இது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க உங்க சார்பா வேலை செஞ்சோம். அதனாலதான் இதெல்லாம் நானே சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அவரே சொல்லிட்டாரு. ஏப்பா, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறதா நோட்டீஸ் போட்டிருக்காரு. யாரு கேட்டு போட்டிருக்காரு? நீங்க முதலாளியா அவரு முதலாளியா? முதலாளி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த பாழம் மனசு கேட்க மாட்டேங்குது. முதலாளி, கணக்கு வழக்குல கூட ஏதோ கோளாறு நடக்கிறதாக கேள்வி. அதையும் கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா முதலாளி, உங்க உப்பத்துன்னு வளர்ந்த உடம்பு முதலாளி. அதனால தான் உண்மையை சொல்லாம இருக்க முடியும். ராஜி, வணக்கம். பேங்க்ல எவ்வளவு இருப்பு இருக்கு? ₹1,20,000. ₹1,15,000 கல்கத்தாவுக்கு இந்த அட்ரஸ்க்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிருப்பான். ஏப்பா பேசாம இருக்கிற? சார், நம்ம தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இதை வேலை செய். எஸ் சார். மிஸ்டர் கணேஷ், எஸ் சார். இதுக்கு உடனே ஒரு டிராஃப்ட் எடுத்து இந்த முகவரிக்கு பதிவு தபால் அனுப்பிடுங்க. ராஜி, நான் கல்கத்தாவுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட், டெய்லி கலெக்ஷன்ஸ், கையிருப்பு எல்லா கணக்கையும் எடு. இதோ இருக்குங்க. எப்ப வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம். தொழிலாளிகள்லாம் போனஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலைக்கு கவனிங்க. போங்க சார். அவங்க போனஸுக்காக காத்துக்கிட்டு. போனஸா? யார் கொடுக்கறதா சொன்னா? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு நீ வாக்கு கொடுத்த? சார், இந்த சீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உன் சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? சார், நான் மட்டும் இல்ல, இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனி நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால தான் 2 பஸ் ரூட்டும் 7 புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு, அதனால போனஸ் கொடுக்கறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் எப்படியா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுற? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜனநாயக சமதர்மம் உதயமாக போகுது. அந்த புதிய உலகுக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள்ல நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் தீபாவளி போனஸ் கொடுக்கறதா இந்த ஆள் சொன்னானா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸுங்க.
ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. இத பாருப்பா, இந்த ஆளு அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தை சொல்லி இருக்கான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸ். போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்கு. எவன் சொன்னா? போட்டிருக்காங்க. அதை நம்பி நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகுறது? கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. நிறுத்துங்க. தயவு செய்து முதலாளிகள் ஒழிகன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நமக்கு வேண்டாம். இவரை போன்ற முதலாளிகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கு எல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழிகங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம். அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும்னு சொல்லுங்க. சரி சார். இப்ப என்னடா சொல்லுவீங்க? என்ன சொல்றது? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். போங்கடா, போங்க. போய் வேலையெல்லாம் திண்டாடுங்க. சொத்துக்கு ராக்கி எடுங்க. ராஜி, இவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மன்னிக்கணும், நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். தொழிலாளியா? அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் வர்றேங்க. மன்னிக்கிறேன் சார், நானும் ஒரு தொழிலாளி. போறியா? போ போ. வாட்ச்மேன், கெட்டு போட்டு போ. நான் பர்மா சாப், मैं भी एक தொழிலாளி हूं. தொழிலாளி தொழிலாளி கிட்டா கிட்டா வராங்க. எங்கடா அங்க போய் உட்கார்ந்துருக்கிறேன்? என்னங்க பின்ன என்ன பஸ் கம்பெனி மாதிரியா இருக்குது? சல சல சலன்னு சண்டை கடை மாதிரி ஒரே சண்டை. அதான் ஒதுப்புறமா போய் உட்கார்ந்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சு அவங்க கூட சேராது. கிட்டா கொஞ்சம் தண்ணி கொண்டாடா. போனஸ் தெரியுங்களா? யாருக்கிட்ட கேட்கிறேன்? தர மாட்டீங்களா? நானும் அவங்கள போல ஒரு தொழிலாளி தான். மன்னிக்கணும், நானும் வரேன். எங்கடா போறேன்? இப்பவே என் வேலையை நீங்க பார்க்க போறீங்களா? விடுங்க சார் கைய. கிட்டா இப்படி பேச போகடா போகடா, எல்லாரும் போகடா. முதலாளி சாப்பிடுங்க. நீயா? ஆமா, இனிமேட்டைக்கும் நான் தான் உங்க கூட இருக்க போறேன். சாப்பிடுங்க. பாத்தியாவே, எல்லா பசங்களையும் என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க. இங்க முதலாளி, கம்பெனி இருக்கு, பஸ் இருக்கு, அது உருளும், வாழ்க்கை ஓடும். மிட்டாயி பழம்லாம் வாங்கிட்டு வரணும். ஏங்க, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அரைவயிறு கால்வயிறு கஞ்சி குடிக்கணும்? இன்னைக்காவது போய் சம்பள கணக்கு தீர்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஓரளவு நிம்மதியா சாப்பிடணும். பார்வதி, நான் ஒருத்தமிழ் பணம் கேட்டிருக்கேன். கீழே குடிக்கிட்டீங்க. திம்பியாடா, திம்பியா? ஏன் பிள்ளை பாத்தியா வேலு, போனஸ் கேட்டு வேலை வேண்டான்ட்டு வந்தவன் புள்ள ரோட்ல பொறுக்கி திங்குது. ஏய்யா, உழைச்ச காசை ஒழுங்கா கொடுக்க உனக்கு யோகிதை இல்ல. இதுல வேற எங்களை கிண்டல் பண்ண வந்துட்டியா? இதோ பாரியா, எங்க நிலைமை உனக்கு வர இன்னும் எவ்வளவு நாளாகும்? எங்க வயிற்றுச்சல் ஒண்ணு வீண் போகாதியா, வீண் போகாது. வயிற்று கொண்டு இல்லைன்னாலும் வாய் வச்சுக்க மாத்திரம் குறைச்சல் இல்ல. நான்சென்ஸ். பாரதி, என்னடி சத்தம் போட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, தெருவுல பழத்தோல் அத குழந்தை எடுத்துச்சுனே இவர் கேலி பண்றாரு. பாவம், குழந்தையாவது தெருவில் கடந்த பழத்தை பொறுக்கி தின்னுது. இவரு ஏழை வயிற்றுல அடிச்ச காசு ஒண்ணு பொறுக்கி என்ன தின்றாரு? ஏ கிழவி, என்ன சொன்ன? ஏய், முதலாளி நினைச்சாருன்னா உங்களை நான் சுட்டு தள்ளிப்படுவாரு. சும்மா மிரட்டாதீங்க ஐயா. போனஸ் இல்லன்னு சொல்லி எங்க வயிற்றுச்சில கொட்டிக்கிட்டதும் இல்லாம கிண்டல் வேற பேசுறீங்களா? ஏய், என்ன பொம்பளைங்களா சேர்ந்து மிரட்டுறீங்க? இவர் யார் தெரியுமா? பஸ் கம்பெனி முதலாளி ஆக்கும்.